ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 6ஆம் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தான் நாம் 17வது சுற்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். மிகுதியாய் தருகிற தேவன் அவர். மனுஷம்லாம் பார்த்திங்கன்னா தருவதில் கொஞ்சம் அப்படி தான் தருவாப்பில். நம்ம வாழ்க்கையை தரமும் எப்படி இருக்கணும்னு நினைப்பாப்ப கொஞ்சமாக இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது, மிகுதியாய் தருகிறவர். யோசபாத்துக்கு ஐஸ்வர்யத்தை, கனத்தை, மேன்மையை, புகழ்ச்சி எல்லாம் மிகுதியாக கொடுத்தார். அதனால் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மேன்மைப்படுத்தினார். ஸ்தோத்திரம். மிகுதியான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். நீங்கள் இதை எந்த நிலைமையில் இந்த வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளையை உங்களுக்கு மனிதன் குறைவாய் தரலாம், கர்த்தர் மிகுதியாய் தருகிறவர். மனுஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர்களை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு நம்ம குறையாக தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்க மாட்டார். நம்ம எப்போதும் மிகுதியாய் தந்து நம்ம மேன்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் விருப்பம். சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து நமக்காகத்தான், நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய். அதான் தாவிச்சுனா, நான் உளையான சேற்றில் கிடந்தேன், ஆண்டவர் என்ன செய்த தூக்கி எடுத்து கண்மலையில் மேல் நிறுத்தி என் அடிகளை அப்படின்னா உயர்த்தி மகிழ்கிறவன். ஐயா பாருங்க, உயர்த்தி மகிழ்ந்தீரே, 1 கோடி ஸ்தோத்திரமே அப்படின்ற மாதிரி உயர்த்தி மகிழ. மனிதனுடைய வாழ்க்கை, நம்முடைய கண்ணை மிகுதியாக நமக்கு எது கிடைச்சாலும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரிய வீடு வாங்கிட்டா பிரச்சனை, இல்லை பெரிய வீடு வாடகைக்கு எடுத்தால் பிரச்சனை, கிருபைகள் பெருகினால் பிரச்சனை, சோத்திரம், இப்படி பல இது. அவர்களை காட்டி நம்ம சம்பளம் குறையாக தான் வாங்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனைகள் வரும். ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க. சொந்த பந்தங்களே அப்படி தான் இருப்பாங்க, அவர்களை காட்டிலும் குறையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இயேசுநாதர் அப்படிப்பட்ட கிடையாது. தைரியமாக இருங்க. உங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கரத்தையும் தேவன் மிகுதியாக என்ன செய்வார்? தருவார். ஆபிரகாம் யோசனை பண்ண, எனக்கு பிள்ளையே இல்லையே, அவ்வளோதானா அப்படின்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி. அவன் எனக்கு ஒரு பிள்ளை தந்தால் கூட பரவாயில்ல நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவர் சொல்ல, வானத்தை நட்சத்திரத்தை பாருட்டா, அந்த அளவுக்கு உனக்கு மிகுதியாய் தரப்போகிறேன். கடற்கரை மணலளவாய், வானத்து நட்சத்திரங்களைப் போல. ஸ்தோத்திரம். அதே போல் ஆபிரகாம் சந்ததிகளை நம்ம இதுவரைக்கும் வச்சுருக்கோம். பெருகிட்டே போகுது. நம்மளை எண்ணவே முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து வருவார். விடிய 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 வேலை பார்த்தான். யார்? பேதுரு. ஒத்த மீன் கூட கிடைக்கல. கரையில் உட்காந்து அலசிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை போட்டை வாங்கி பேசிட்டு பிறகு சொன்ன, ஆழத்தில் போய் வலைய போட்டுனா, ஐயா ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்ட ஒன்று கூட கிடைக்கல. இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைக்கல, ஒரு வியாபாரம் கூட நடக்கலை, ஒரு நல்ல பேர் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு விளைச்சல் இல்லை பாஸ்டர், எடுக்கிற முயற்சி ஒன்று கூட எனக்கு வாய்க்கலை அப்படின்னு நினைக்கிங்களா? கவலைப்படாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு கர்த்தருடைய வசனத்தை வாழ்க்கையை மாற்றுங்க. கர்த்தர் எப்படி கொடுப்பார் தெரியுமா? ஒரு மீன் கூட கிடைக்கல. அதே கடலில் அங்கே வாசிக்க கேட்போம். லூக்கா 5:6 வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்கள், வலை கிழிந்து போகக்கூடிய அளவிற்கு கரெக்டாக. அதனால் நீங்கள் விரும்புகிறது இல்லை, அது காட்டிலும் ஒன்றும் கிடைக்கலையே நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் கண்டிப்பாக மிகுதியாய் தந்து உங்களை குடும்பத்தை ஊழியத்தை நிச்சயம் ஆசீர்வதி. நல்ல பிதாவே, மிகுதியாய் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன், இந்த கர்மலை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகுதியான ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, செழிப்பை கொடுத்து நாமத்தை உயர்த்த போகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் பேசி நாளை ஞாயிறு 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதின அனுதின கர்மலை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.